ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரயில் பயணிகளுக்கு வக்காலத்து வாங்குறது தப்பாக தெரியுது. ஏன் இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டேன்னு பார்க்குறீங்களா? அப்படி ஒரு சம்பவம் பீகாரில் நடந்து போச்சுங்க. நம்ம ஊர்லலாம் அது மாதிரிலாம் நடக்காது. பாட்னா போகிறதுக்காக ட்ரெயின் ஏற வந்திருக்காரு ஒரு மாற்றுத்திறனாளி பயணி. எப்போதுமே பாட்னா போகிற ட்ரெயின்லாம் பீகாரில் கூட்டமாக தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து எல்லா பெட்டிகளுக்கு முன்னாடியும் கூட்டம் ஜே நின்றுருக்கு. மாற்றுத்திறனாளி பையனுக்கு நல்லா தெரியும் இந்த ட்ரெயினில் ஏற முடியாதுன்னு. முன்கூட்டியே விசாரித்து வச்சுருக்காரு மாற்றுத்திறனாளி பெட்டி எங்கன்னு. எல்லாரும் வழக்கமாக இன்ஜினுக்கு பக்கத்தில் தாங்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் அதை நம்பி இன்ஜினுக்கு பக்கத்தில் போய் நின்றுருக்காரு. இந்த பையன் பாட்னாவில் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாராம். இவரோட போராத காலம் மாற்றுத்திறனாளி பெட்டி அன்னைக்குன்னு முன்னாடி அட்டாச் பண்ணாமல் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்களாம். பக்கத்தில் இருக்கிற அன்ரிசர்வ்டு பெட்டியில் ஏறுவோன்னு போயிருக்காரு. அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அன்ரிசர்வ்டு பெட்டியில் உள்ள இருக்கிற போல எல்லாம் கல்லஞ்சக்கார பருவலா இருப்பான போல் இருக்கு. ஒரு பய கூட கதவை திறக்கல. மற்ற பயணிகளாக இருந்தால் ஓடி போய் அடுத்த பெட்டியில் ஏறலாம். இவரால் ஏற முடியாது. இவரோட அலுமினிய வாக்கிங் சீக்கால தான் தட்டுறாரு. இதை பார்த்துட்டு வந்த போலீஸ்காரர் கதவை திறக்க சொல்லி இவரை ஏற்றி விட்டுருக்கணும். அவர் என்னன்னா, நீ அடுத்த பெட்டியில் போய் ஏறு, முடியலன்னா அடுத்த ட்ரெயினில் வான்னு சொல்லி அனுப்பிட்டார் போட்டிருக்கு. ஏன்னா போலீஸ்காரர் சொன்னாலே கேட்க மாட்டானோ போட்டிருக்கு. அதுதான் நிலைமை. நமக்கு கிடைச்ச தகவல் அந்த பையனால் கடைசி வரைக்கும் ட்ரெயின் ஏற முடியலையா. பாவம். பீகாரில் பயணிகள் போலீஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு. இவனுங்களும் திருந்த மாட்டானோ. ரயில்வேலையும் 2 பொட்டி கூடுதலாக போட்டு தொலையாது. என்ன பண்ணி தொலைகிறது போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.